மதுரை விமான நிலையத்தில் தாவேக தலைவர் விஜய் அங்கிருந்து கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்க்கு போகிறதுக்காக வர்றாரு. இதற்கு மத்தியில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள். ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ரோட் ஷோ மாதிரி இது காட்சியளிக்குது. ஆனால் இது ரோட் ஷோ இல்லை. அவரை வரவேற்பதற்காக திரண்டிருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் அவங்களே கலைந்து செல்ல மறுத்து அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். செய்தியாளர் ஜெகன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ஜெகன், ஏற்கனவே இங்கே ரோட் ஷோலாம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்த சூழலில் விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாதுன்னு சொன்ன சூழலையும் அங்கே கூட்டம் இருக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? இங்க கூறியது போல இந்த ரோட் ஷோ ஆனது திட்டமிடப்படாமல் இருந்திருந்தாலும் கூட பொதுவாகவே விஜய் அவர்கள் தனது ரசிகர்கள் மீதே மிகவும் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரோட் ஷோ ஆனது திட்டமிடப்படாமல் இருந்தாலும் கூட காலை 5 மணி முதல் பொதுவாக நம் தம்பி தொலைக்காட்சியிலேயே பார்த்திருந்தால் பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் காலை முதல் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் ஒளிபரப்பு செய்தோம். இதன் அடிப்படையின் காரணமாக ரசிகர்களை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஏமாந்து சென்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் தற்போது இந்த காட்சியானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசிகர்களை அவர் பார்க்கும் போது வாகனத்திற்கு உள்ளே சென்றாலும் ரசிகர்கள் அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள், பெண்கள் அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள், மரத்தில் மேல் ஏறி ரசிகர் அவர்களுக்கு கை காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கும் போது அவர் தனது இருக்கையிலிருந்து வெளியே குறிப்பாக அந்த பிரச்சார வாகனத்திற்கு வெளியே அவர் மீண்டும் மீண்டும் அவர் ரசிகர்களுக்கு காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவரது ரசிகர்கள் ஆகிய தொண்டர்கள் இங்கு அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது அவர் விமான நிலையத்திற்கு வெளியே ஆனால் தற்போது வரை விமான நிலையத்திற்கு அவர் வெளியே வரவில்லை. ஏனென்றால் அரை மணி நேரமாக அரை கிலோமீட்டர் கூட அவரால் கடக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு பார்க்கிறேனால் மதுரை இன்று சம்பித்தது என்றும் பெற வேண்டும். நீங்கள் கூறியது போல மதுரை விமான நிலையமானது புறநகர் பகுதியில் இருக்கிறது. மதுரையிலிருந்து மாநகர் பகுதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்தாலும் கூட இந்த பகுதியில் எப்படி இவ்வளவு மக்கள் வந்தார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி காவல்துறை மத்தியில எழுந்திருக்கிறது. காலை முதல் பார்க்கும் போது கூட மிக ஒரு ஆவரேஜான ஒரு கூட்டங்கள் தான் இங்க பார்க்கப்பட்டது. ஒரு 1000 மக்கள் தான் இங்க இருந்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் வர வேண்டிய நேரமானது சரியாக 4-3 மணிக்கு என்ற எதிர்பார்ப்பு கேள்விப்பட்டு தெரிந்தவுடன் 2 மணியிலிருந்தே பார்க்கிறதுனால் இந்த பகுதி முழுவதும் குறிப்பாக செல்லக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பார்க்க முடிகிறது. இது போல பார்த்து 4 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய இந்த கட்சியுடைய தொண்டர்கள் பொதுமக்கள், பெண்கள், ஏராளமான பெண்கள் வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. வலி எங்கிலும் விஜய் அவர்களுக்கு அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.